ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாஸ்தா எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு கொத்தமல்லி. இஞ்சி பூண்டை இங்கே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். பாஸ்தாவை போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெயை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெந்ததுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நல்லா. இப்போது இந்த பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். வடிகட்டிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டை போடுறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணும் போது இருக்கிற ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை ஒன்றா சேர்க்கலாம். இப்போ நான் தனி மிளகாய் தூள் முதல்ல ஆட் பண்ணுறேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கலரி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை அதில் தூவி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.